3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இந்த விவகாரத்தில் டிஎம்கே விஜய் தான் முக்கிய காரணம்னு சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். கரூர் விஷயத்துல அரசாங்கத்தோட ஸ்டாண்டு டே ஒன்லேருந்து முதலமைச்சரோட ஸ்டாண்டு நேற்றைக்கு அவர் அசம்பிளியில் பேசுனது வரைக்கும் பர்ஃபெக்ட்லி கரெக்டு தான் எனக்கு தோணும். ஏங்க அவர் தப்புங்க, விஜயோட தப்புங்க இது. நீங்கள் என்ன சுவாட்டி எப்படி பேசுனீங்கனாலும் 7 மணி நேரம் ஒருத்தன் தாமதமாக வரானா என்னங்க அது? எப்படிங்க அது நீ அவர் விஜயோட அந்த செய்கை, அவருடைய அந்த செய்கையை நீங்கள் எப்படி நியாயப்படுத்தி? அதிமுக இதை பர்ஃபெக்டாக அரசியல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு விஜயை அதிமுகக்குள்ள கூட்டின்னு வந்துடணும்னு எப்படியாவது அவங்க ரொம்ப பிரயத்தனப்படுறாங்க, துடிக்கிறாங்க, அப்படியே தவிக்கிறாங்க. அவரு மக்களுங்க சார், நான் திரும்ப தனி மனிதன் திருந்தலைன்னா எந்த கவர்மெண்ட் போலீஸ் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நான் விஜய் கூட சொல்லலை, விஜயை விட மோசமானது விஜய் ஆதரிக்கக்கூடிய அந்த கூட்டம். அது ஆன்டி இன்கம்பன்சியாக கூட இருக்கட்டும், அதில் ஓரளவு ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் போய் இப்படி மேலே உழுறன்னா யார் என்ன பண்ண முடியும் எனக்கு சொல்லுங்க? எவ்வளோ போலீஸை போடுவீங்க? இபிஎஸ் நேற்று கருப்பு பட்டை அணிந்து போகிறாரு. இன்று இந்த கிட்னி திருட்டை பற்றி பேசிட்டு ஒரு பேட்ச் அணிஞ்சு போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்ப்பை அங்கே அதிமுக பதிவு செஞ்சிட்ருக்கு, வெளிநடப்பு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. செங்கோட்டையனும் வராரு, ஆனால் அதிமுக வெளிநடப்பு நடக்குது. செங்கோட்டையன் வெளியில் போல, ஓபிஎஸ் வெளியில் போல, அடுத்த செஷன் அவங்க பேசுறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. அதிமுகவினர் மட்டும் வெளிநடப்பும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த பிரச்சனை கரெக்டுங்க. கிட்னி திருட்டை பற்றி அவங்க பேசுறது சரியானது. என்ன சொல்ல போனால் அது மாநிலம் தழுவிய அளவில் பெரிய பிரச்சனையாக கொண்டு போயிருக்குன்னா அதில் எடப்பாடி பழனிசாமி தவறிவிட்டார். அவர் ஒவ்வொரு தடவையும் நாமக்கல்லில் கடந்து போகும்போது மட்டும்தான் பேசுகிறாரு. அது நாமக்கலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா? நாமக்கல் திருச்சிக்கு மட்டும் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா? கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. தமிழ்நாடு அரசு நியமித்த குழு சொல்லுது முறைகேடு நடந்திருக்கு. கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்றாரு மாசு. அப்படியே வச்சுப்போம். முறைகேடு நடந்திருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல அந்த மருத்துவமனையை மூடி இழுத்து சீல் வைக்கணும், சம்மந்தப்பட்டவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை உத்தரவு போடணும். எதுவுமே நீங்கள் பண்ணல. மருத்துவமனை இயங்கிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு நிலைமையில திமுக இருந்து அதிமுகவோட ஒரு பிரமுகர், ஆளுங்கட்சி, அதிமுக எம்எல்ஏ சொந்தமான ஹாஸ்பிட்டலில் இப்படி கிட்னி திருட்டு நடந்திருந்ததுன்னா தேர்தலுக்கு 6 மாதம் முன்னால் பேசியிருப்பாங்க. திமுக ஊரையே கொளுத்திருப்பாங்க. விஜய் அதிமுகவோட போவாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் தாவேகா தொண்டர்கள் இன்னைக்கு அதிமுகவோட இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் திமுக கவலைப்பட வேண்டிய விஷயம். ரொம்பலாம் அண்ணாமலையை சைலண்ட் பண்ண முடியாது. என்னதான் தலைவராக இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் ஊடக வெளிச்சம் அண்ணாமலைக்கு தான் இருக்குது. ஒரு இஷ்யூ அண்ணாமலை பேசினார்னா அது கிடைக்கக்கூடிய மீடியா லைம் லைட் நயினார் நாகேந்திரனுக்கு கிடைக்கல. அண்ணாமலை கிட்ட ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்குது பொலிட்டிக்கலி. தமிழக சட்டமன்றம் கூடிய பின்னால் சட்டமன்றத்தில் இது குறித்து ஒரு விவாதம் பெருசாகவே நடைபெற்ற சார். முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, தனி மனிதருக்கான மேலே ஒரு பழியை போடுவதோ பழி சுமத்துவதோ இந்த ஆட்சிக்கு முக்கியமானதை நாங்கள் கருதலை அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு முழுமையாக விஜய் காரணம்ங்கிறதையும் முதலமைச்சர் பேசியிருக்காரு. லேட்டாக வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத முதலமைச்சர் பதிவு செஞ்சுருக்காரு சார். அந்த கரெக்டு தாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. லேட்டாக வந்தது தான் காரணன்றது எல்லாருமே சொல்கிற விஷயம் தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு இண்டிவிஜுவலை குறை சொல்கிறதால நாங்கள் ஒன்றும் இந்த பிரச்சனையை தனி மனித விருப்ப வெறுப்பின் அடிப்படையில் பார்க்க விருப்பப்படலைன்றதையும் அவர் முதலமைச்சர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கார். மற்றபடி அசம்பிளியில் நடந்த வாத பிரதிவாதங்களை எடப்பாடி பேசினது, எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் பேசினது ரெண்டுமே அது பாலிடிக்ஸ். அதை எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இதுவும் ஏடிஎம்கேவும் அதில் கம்ப்ளீட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் காரணன்றாங்க. அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் டிஎம்கே விஜய் தான் முக்கிய காரணம்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். விஜய் விஷயத்தில், இந்த கரூர் விஷயத்தில் அரசாங்கத்தோட ஸ்டாண்டு டே ஒன்லேருந்து முதலமைச்சரோட ஸ்டாண்டு நேற்றைக்கு அவர் அசம்பிளியில் பேசுனது வரைக்கும் பர்ஃபெக்ட்லி கரெக்டு தான் எனக்கு தோணும். ஏங்க அவர் தப்புங்க, விஜயோட தப்புங்க இது. நீங்கள் என்ன சுவாட்டி எப்படி பேசுனீங்கனாலும் 7 மணி நேரம் ஒருத்தன் தாமதமாக வரானா என்னங்க அது? எப்படிங்க அது நீ அவர் விஜயோட அந்த செய்கை, அவருடைய அந்த செய்கையை நீங்கள் எப்படி நியாயப்படுத்துவீங்க? கூட்டம் சேரட்டும் வெயிட் பண்ணுறீங்களா? 3 மணிலேருந்து 10 மணி இருக்குன்னா நான் எப்போனா வருவேன், 3:30க்கும் வருவேன், 9:50க்கும் வருவேன்றதெல்லாம் விதண்டாவாதம். கூட்டம் கூடுதுங்க. கூட்டம் வந்துடுச்சுன்னா எல்லாரும் வந்துடுவாங்க. எம்ஜிஆரோ சிவாஜியோ கலைஞரோ கூட்டத்துக்கு பார்ப்பாங்க. கூட்டம் வரலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்துடுவாங்க. ஆனால் இவ்வளோ கூட்டம் நிற்குது, 7 மணி நேரமாக நிற்குதுன்னா எப்படிங்க அது நியாயம்? இவங்க அந்த இடத்த அனுமதி கொடுத்துருக்கூடாது. அதாவது ரோட் ஷோஸில் பிரச்சனை வருது, மீட்டிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்துருக்கணும். அதையும் அவங்க பண்ணலை.
ஸோ முதலமைச்சர் நேற்று சொன்ன இப்போ ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இப்போ டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் கரெக்டு தான். ஸ்டாலினோட பேச்சு, அசம்பிளியில் நேற்று முதலமைச்சருடைய பேச்சு கரெக்டு தான் எனக்கு தோணுது. அதிமுக இதை பர்ஃபெக்டாக அரசியல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு விஜயை வந்து அதிமுகக்குள்ளே கூட்டின்னு வந்துடணும்னு எப்படியாவது அவங்க ரொம்ப பிரயத்தனப்படுறாங்க, துடிக்கிறாங்க, அப்படியே தவிக்கிறாங்க. அவர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி இப்போ உங்கள் கட்சிக்காரங்க பாதிக்கப்பட்டால் கூட நீங்கள் அவ்வளோ பேச மாட்டீங்களேன்றது கரெக்டு தான். அது ஆமாம், உங்கள் கட்சிக்காரர் பேசாமல் இது வரைக்கும் எலெக்ஷனில் நிற்காத ஒரு கட்சி, அவங்களுக்காக நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ முண்டி அடிச்சுட்டு வந்து பேசணும்? விஜயோட வாய்ஸா அதிமுக சட்டமன்றத்தில் ஒழிச்சிட்டு இருக்கு. அவ்வளோதான். ஒரு உறுப்பினர் கூட இல்லாத தாவேக்காக விஜய் அதிமுக வந்து இன்னைக்கு வந்து கச்சை கட்டிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்குது. இது ஏற்புடையதல்ல. சரி, எல்லார் மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லுங்கள், அதிகப்படியான தப்பு விஜய் மேலே. ஆனால் முழு பழியும் தூக்கி கவர்மெண்ட் மேலே போடுறது ஏற்புடையதில்லை. நான் கூட தான் அந்த இடத்துல கேட்டேன். ஆனால் வந்து நீங்கள் கொடுக்கல, எப்படி விஜய்க்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு இபிஎஸ் வந்து அந்த வாதத்தில் வந்துட்டு பேசுகிறாரு. அதே இடத்துல தான் வெளிச்சாமிபுரம் ரோட்டில் தான் நானும் கேட்குறேன். இப்போ எனக்கும் என்னோட இதுக்கு நீங்கள் அந்த இடத்துல கொடுக்கல, அவருக்கு மட்டும் அவ்வளோ க்ரௌடு வருது, ஏன் கொடுக்குறீங்கிற திரும்ப வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு போச்சுங்க. இது வந்து நான் என்ன சொல்கிறேன், அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே ரோட் ஷோக்கு விஜய்க்கு அனுமதி கொடுக்கூடாதுங்க. ஏற்கனவே பேசின மாதிரி 3வது வாரம் இது 6வது ஊரில் நடக்குது. முதல் ஊர்லேயே நடந்திருக்கணும். திருச்சியில் பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கெல்லாம் உண்மையிலே நான் சொல்கிறேன், நான் பதிவு பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட கூட பதிவு பண்ணேன். அந்த முதல் 2 ஊர்களை பார்க்கும்போது நடக்காதான் ஆச்சரியமே ஒழிய 3வது நாள் 6வது ஊரில் நடந்தது ஆச்சரியம் கிடையாது. அங்கே ஏன் நடக்கலைன்னு கேளுங்க, இங்கே ஏன் நடந்ததுன்னு கேட்காதீங்க. இவ்வளோ கூட்டினா என்ன நடக்கணுமோ அது நடந்திருக்கு. இன்னும் அந்த க்ரௌடை பார்க்கும்போது 42 பேர், மன்னிக்கணும் இப்படி சொல்கிறது யாரும் தவறாக நினைக்க வேணாம், சாவு எண்ணிக்கை குறைவு. 100 பேராக செத்துருப்பான்னு நினச்சேன். சாவு 100 கணக்கில் போகணும் தான் எதிர்பார்த்தேன். அப்படி அசம்பவமாக தான் நடந்திருக்கு. அந்த க்ரௌட் ஏதோ தெய்வாதீனமானவங்க ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த மாதிரி நடக்கலைங்க. எதுவும் மக்களுங்க வந்து சார், நான் திரும்ப தனி மனிதன் திருந்தலைன்னா எந்த கவர்மெண்ட்டு போலீஸு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நான் விஜய் கூட சொல்லலை, விஜயை விட மோசமானது விஜய் ஆதரிக்கக்கூடிய அந்த கூட்டம். அது ஆன்டி இன்கம்பன்சியாக கூட இருக்கட்டும், அதில் ஓரளவு ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் போய் இப்படி மேலே உழுறன்னா யார் என்ன பண்ண முடியும் எனக்கு சொல்லுங்கள்? எவ்வளோ போலீஸை போடுவீங்க? அப்படியே கொத்தா உழுறான். 27,000 பேருன்றாரு டிஜிபி. 27,000 பேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன நீங்கள் என்ன ஒரு 2,000-3,000 போலீஸாக போடுங்க. அப்போ மற்ற வேலைகள்லாம் போலீஸு யார் பார்க்குறது? அதான் அவங்க தெளிவாக சொல்லுவோம், ஒரு 1000 போலீஸ் பாதுகாப்புக்கு போட்டிருக்கோம், அதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறதான் நாங்களும் ட்ரை பண்ணோம். ஏங்க யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்த க்ரௌட்ஸை பார்க்கும்போது நான் டே 1 தான் சார் சொல்கிறேன். திருச்சியில் முதல் நாள் அன்னைக்கு அவருடைய முதல் கூட்டம் நடந்தது இல்லையா, 13ஆம் தேதி என்னமோ ஆரம்பிச்சார். அன்னைக்கு அந்த திருச்சியில் கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, ஆஹா இது வந்து கிளைமேக்ஸ் தான். இது எங்கே நடக்கும்? நான் ஒரு 6 மாதம் 6-7 ஊரில் பொறுத்து நடக்கும்னு நினச்சேன். 3வது ஊர்லேயே நாளே நடந்து போச்சு. மக்கள் அந்த அளவு வந்து மேலே விழுறான்னா ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் தடுக்க முடியாது. போலீஸ் என்ன வந்து உங்களுக்கு வந்து துப்பாக்கி வச்சா மிரட்ட முடியும் மக்களை? வயோதிகர்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றோர், நோயாளிகள், பெண்கள், குழந்தைகள் வராதிங்கன்றான். கர்ப்பிணி பெண்களே போறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லியும் போறாங்க, அவரும் சொல்லதான் செய்யறாரு. விஜயும் சொல்றாரு, கோர்ட்டும் சொல்லுது, போலீஸும் சொல்லுது, எல்லாம் சொல்றாங்க. யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. இது நம்ம ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறோம், ஆஸ் ஜேர்னலிஸ்ட் நம்ம பேசி தான் ஆகணும். ஸ்டாலின் சரியா, எடப்பாடி சரியா, யார் சொல்கிறது கரெக்டு தப்பு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓகேவா, ஹைகோர்ட்டு, தனி மனிதன் திருந்தலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இபிஎஸ் நேற்று வந்து கருப்பு பட்டை அணிந்து வந்துட்டு போகிறாரு. இன்று வந்து அந்த கிட்னி திருட்டை பற்றி வந்துட்டு பேசிட்டு ஒரு பேட்ச் வந்து அணிஞ்சு வந்துட்டு போயிட்டுருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்ப்பை வந்துட்டு அங்கே அதிமுக வந்து பதிவு செஞ்சிட்ருக்கு, வெளிநடப்பு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. செங்கோட்டையனும் வராரு, ஆனால் அதிமுக வெளிநடப்பு நடக்குது. செங்கோட்டையன் வெளியில் போல, ஓபிஎஸ் வெளியில் போல, அடுத்த செஷன் அவங்க பேசுறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. அதிமுகவினர் மட்டும் வெளிநடப்பும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த பிரச்சனை கரெக்டுங்க. கிட்னி திருட்டை பற்றி அவங்க பேசுறது சரியானது. என்ன சொல்லப்போனால் அது மாநிலம் தழுவிய அளவில் பெரிய பிரச்சனையாக கொண்டு போயிருக்கணும். அதில் எடப்பாடி பழனிசாமி தவறிவிட்டார். அவர் ஒவ்வொரு தடவையும் நாமக்கல்லில் கடந்து போகும்போது மட்டும்தான் பேசுகிறாரு. அது நாமக்கலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா? நாமக்கல் திருச்சிக்கு மட்டும் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா? கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதிமுகவும் அதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அதை பெரிய பிரச்சனையாக கொண்டு போயிருக்கணும். இன்ஃபேக்ட் நான் பிஜேபியும் அதான் சொல்லுவேன், தே ஃபெயில்டு மிசரபிளி. என்ன நடந்திருக்குது? 100கணக்கான திருடி, நம்மளே ஜூனியர் விடல் எடுத்து பார்த்தோம், 1000கணக்கான திருடி இருக்காங்க கிட்னியை. தமிழ்நாடு அரசு நியமித்த குழு சொல்லுது அங்கே முறைகேடு நடந்திருக்கு. கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்றாரு மாசு. அப்படியே வச்சுப்போம். முறைகேடு நடந்திருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல அந்த மருத்துவமனையை மூடி இழுத்து சீல் வைக்கணும், சம்மந்தப்பட்டவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை உத்தரவு போடணும். எதுவுமே நீங்கள் பண்ணல. மருத்துவமனை இயங்கிக்கிட்டு இருக்குது,
வழக்கம் போல இயங்குது. மற்ற மாற்று உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் அங்கே நடக்குது. நடந்துட்டு தான் இருக்குது. உங்க கமிட்டி சொல்லுதுங்க அங்கே தப்பு நடந்திருக்குன்னு. இத்தனைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு சிட்டிங் டிஎம்கே எம்எல்ஏக்கு சொந்தமானது. இன்னும் 6 மாதம் கூட இல்லை, 5 மாதத்துல எலெக்ஷன் வரப்போகுது. அந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல மருத்துவமனை மூடி சீல் வச்சிருக்கணும். ஒன்றுமே செய்யலை. சரிங்க, இந்த விவகாரம் கோர்ட்டுக்கு போதுங்க. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே கூட வந்து இதோட நின்றுந்தனா கூட உங்கள்கிட்ட என்ன ஆதாரம்னு கேட்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டுக்கு போதும். ஹைகோர்ட் ஒரு எஸ்ஐடி போடுது. இத்தனைக்கும் சொல்கிறோம், அந்த எஸ்ஐடியும் வந்து தமிழக காவல்துறை அதிகாரிகளை மட்டுமே கொண்டது. கோர்ட் மானிட்டர் பண்ணுவோன்னு. உங்களுக்கு என்ன அதில் கஷ்டம்? எதுக்கு அந்த கேஸை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க? அங்கே வந்து டிஸ்மிஸ் ஆகுது. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயங்க. நான் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னா, ஏன்னா அவங்க அப்பா வாங்கியிருக்காரு போல, அந்த எம்எல்ஏ சொல்கிறார், நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னா ஊரில் இருக்க கிட்னியெல்லாம் உருவணுன்றாரு. வாப்பனா சொல்கிறாரு. உங்கள் கமிட்டி சொல்லுது தப்பு நடந்திருக்குன்னு, ஹைகோர்ட் சொல்லுது எஸ்ஐடி போடுது. ஹைகோர்ட் சொன்னதை ஃபாலோ பண்ணுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அதை சொல்லுங்கள். சிபிஐக்கு கொடுத்தா கூட நீங்கள் சொல்லலாங்க, ஆமாங்க இது மோடி கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கும் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சிக்கலில் சிபிஐ பழிவாங்க நடவடிக்கையில் ஈடுபடலான்னு சொல்கிறது லாஜிக்கலி கரெக்ட். இங்கே சிபிஐ இல்லை, உங்கள் போலீஸு எஸ்ஐடி தானே போட்டிருக்காங்க, கோர்ட் தானே மானிட்டர் பண்ண போகுது. அது உங்களுக்கு என்ன அதில் சங்கடம்? அதை எதிர்த்து எதுக்கு அப்பீலுக்கு போகிறீங்க? தோற்று தான் போனீங்க அங்கேயும் போய். அப்போ இந்த விவகாரத்தை ஏடிஎம்கே வந்து இன்றைக்கி அசம்பிளியில் கலப்புறதுன்றது ரொம்ப ரொம்ப சரியானது. அவங்க இன்னும் அதிகமாக செயல்பட்டுருக்கணும். ஏதோ இந்த அளவுக்கு செயல்படுறாங்களே, நம்ம சந்தோஷப்படலாம். அசம்பிளியில் வச்சு மட்டுமே இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த கட்ட போடுறது பெரிய அளவில் எமர்ஜ் கொண்டு போயிருக்காங்க. மாநிலம் தழுவி அவர் ஊரா போய் பேசுறாருல, அங்கெல்லாம் இது ஒற்றை காரணியை வச்சு பேசியிருக்கணும். மாநிலம் தழுவி ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தியிருக்கணும். போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், தொடர் போராட்டங்களை அவங்க கொண்டு போயிருந்திருக்கணும். இதை திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்தால் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இன்னைக்கு நிலைமையில திமுக இருந்து அதிமுகவோட ஒரு பிரமுகர் ஆளுங்கட்சி அதிமுக எம்எல்ஏ சொந்தமான ஹாஸ்பிட்டலில் இப்படி கிட்னி திருட்டு நடந்திருந்ததுன்னா, தேர்தலுக்கு 6 மாதம் முன்னால 5 மாதம் பேசியிருப்பாங்க. திமுக ஊரே கொளுத்திருப்பாங்க. அப்படிதான் பண்ணணுங்க. ஒரு மிகச்சிறந்த ஆளுங்கட்சியாக தான் அவங்க செயல்பட்டிருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த எதிர்கட்சியாக தான் செயல்பட்டிருக்காங்க. அது பார்த்து இவங்களுக்கு புத்தி வரல. நீங்கள் இது வந்து மீடியாவில் மட்டும் வருது, அல்லது அப்போசிஷன் லீடர்ஸ் பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஓகே உள்நோக்கம் இருக்குதுங்க, எலெக்ஷன் வருது இப்படி தான் கத்துவானுங்கன்னு விடலாம். நீங்கள் போட்ட உங்கள் கவர்மெண்ட்டோட குழு சொல்லுது, ஹைகோர்ட் வந்து ஆர்டர் பண்ணுது எஸ்ஐடிக்கு. எஸ்ஐடி ஏற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? சிபிஐ விசாரணை என்ன சங்கடங்க? நான் புரியுதுங்க, எனக்கு அதுக்கு நியாயமானதும் கொடுங்க. அது வந்து பட் செட்டி உங்களோட உங்கள் போலீஸ் தானேங்க. கோர்ட் மானிட்டர் பண்ணால் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது? அதையும் எதிர்த்து நான் போவேன்னா அப்போ யாரையோ காப்பாற்றுறீங்க. நீங்கள் ஒருத்தரை காப்பாற்றுவது ஒரு எஃப்ஐஆர் கூட போடலங்க. ஆகவே இது இவர்களாகவே தேடிக்கொண்ட வினை தமிழக அரசு. அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் இன்னைக்கு இது சரியாக தான் கையில் அசம்பிளியில் கொண்டு வந்தது மூலமாக ஒரு கவனத்தை ஈர்த்திருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணுன்றதை அவங்க தான் முடிவு பண்ணணும். தாவேகாவோட கூட்டணியை வந்துட்டு இபிஎஸ் வந்துட்டு ஒரு அதிகபட்சமாகவே ஒரு பக்கம் வந்துட்டு இபிஎஸ் விரும்புகிறாருங்கிறது வந்து வெளிப்படையாகவே தெரியுது. ஏன்னா எங்கே கூடி பிறந்தாலும் தாவேகா கூடி பிறந்தாலும் அவங்க எங்களோட வரப்போகிறாங்கிறத வந்துட்டு ஒரு செய்தி மூலியமாக வந்துட்டு இபிஎஸ் தெரிவிச்சிட்டு இருக்காரு. டிடிவி தினகரனும் ஒரு பக்கம் தாவேகாவோட தான் போகணும், ஏன்னா இந்த அதிருப்தியாளர்கள் ஃபுல்லாக தாவேகாவோட போயிடலாமா அப்படிங்கிற கான்செப்டில் போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் நினைக்கிறேன் சார்? நான் ஒரு சிஎம் கேண்டிடேட்டு, இவரும் ஒரு சிஎம் கேண்டிடேட்டு, ஆனால் இபிஎஸ் வந்து வெளிப்படையாகவே பேசிட்டு வர்றாரு. இல்லை, இந்த சிஎம் கேண்டிடேட்லாம் அலையன்ஸ் போகிறதுன்னு முடிவு வேணால் செட்டில் ஆகிடும். விஜயகாந்த் வந்து மக்களோடையும் ஆண்டவனோடையும் கூட்டணி 2 எலெக்ஷனில் இருந்துட்டு 3வது எலெக்ஷன் ஜெயலலிதாவோட போய் சேர்ந்தார். டெப்டி சிஎம் கூட அவர் கேட்கல, ஜெயலலிதா சிஎம்ன்றதை ஏற்றுட்டு தான் போனார். அந்த மாதிரி வந்து விஜய் சிஎம் கேண்டிடேட் அவர் சொன்னதால தான் அலையன்ஸ் போக முடியாமல் இருக்கும் அப்படிலாம் நான் நம்பல. அது ஒரு பிரச்சனை கிடையாது. அவருக்கு வேறு சில சிக்கல்கள் இருக்கலாம். விஜய் அதிமுகவோட போவாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் தாவேகா தொண்டர்கள் வந்து இன்னைக்கு அதிமுகவோட இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க, தொடங்கிட்டாங்க. இதுதான் திமுக கவலைப்பட வேண்டிய விஷயம். கேடர்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவனோட எனிமி திமுகங்க, ஏடிஎம்கே கிடையாது. அதுவும் கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவங்க நம்புறாங்க இதுக்கு காரணம் திமுக தான், அவங்க நம்புறாங்க, அரசாங்கம் தான் நம்புறாங்க இதுக்கு காரணம்னு விஜய் ரசிகர்களும் தாவேகாவும் நம்புது. அப்போ அவங்களுக்கு அந்த கோபம் இருக்குல்ல. அப்போ திமுகவை தோக்கடிக்கணும்னா யாருக்கு ஓட்டு போட்டால் தோக்கடிக்க முடியும்? ஆனால் திமுக ஓட்டு போட்டால் 96 இது நடந்ததுங்க. 91, 96 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 92லேருந்து 96 வரைக்கும் ஆட்சிக்கு வந்த ஒரு வருடம் பொறுத்து ஜெயலலிதாவுக்கு எதிரான மிக வலுவான அரசியலை முன்னெடுத்தது 2 பேர். ஒன்று அன்றைய ஜனதா கட்சி தலைவர் டாக்டர் சுப்பிரமணிய சாமி, 2வது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி. இந்த 2 பேரும் தான் ஜெயலலிதா அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள், தர்ணாக்கள் எல்லாத்தையும் நடத்தினாங்க. திமுக வந்து ரொம்ப அமைதியாக தான் இருந்தது, பெருசாக ஒன்றுமே பண்ணல. ஆனால் கடைசி 2 மாதம் கூட இல்லை, கடைசி 1 மாதத்தில் திமுக வெளியில் வந்தது, தமாக காங்கிரஸ் வந்தது, கூட்டணி அழகாக அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க, ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அதை என்கேஷ் பண்ணுறது, அறுவடை பண்ணுறது பிரதான எதிர்கட்சிக்கு தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அதான் அந்த இடத்துல தான் பிரதான எதிர்கட்சிக்கு மட்டும்தான் அந்த திறமை இருக்கும்.
இப்போ விஜயோ அல்லது சீமானோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து திமுக அரசுக்கு எதிராக எவ்வளோ பேசுனாங்கனாலும் அதோட பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து ஏடிஎம்கேக்கு தான் போகும். ஏன்னா அது அவங்க தான் அறுவடை பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள், எஸ்பெஷலி தாவேகா தொண்டர்கள் அவங்க ஜெயிக்கணுன்றதை விட திமுகவை வீட்டுக்கு அனுப்புன்றது தான் அவங்களோட எண்ணம் முழுவதும் இருக்குது. அது எப்படி சாத்தியப்படும்? திமுகவை தோற்கடிப்பது என்பது தனியாக தங்களால் முடியாது, அதிமுகவுடன் சேர்வதால் தான் முடியுன்றதை ஒரு சராசரி தாவேகா தொண்டனே இன்றைக்கு புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டான். ஆல்ரெடி அலையன்ஸ் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுச்சு. ஒர்க்கர்ஸ் வந்து 2 பேரும் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. விஜய் என்ன மனசில் நினச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியாது. அவர் திடீர்னு நாளை காலையில் கூட ஒரு அறிக்கை கொடுக்கலாம், நான் முந்தி சொன்னதான் இப்பயும் அரசியல் எதிரி கொள்கை எதிரி ரெண்டும் அப்படியே இருக்குது, கொள்கை எதிரி பிஜேபி தான், அரசியல் எதிரி திமுக தான், கூட்டணி என்ற வரக்கூடிய தகவல்கள்லாம் வதந்தி அப்படின்ட்டாருன்னா அது எடப்பாடிக்கு ஒரு பெருத்த பின்னடைவாக இருக்கும். பிஜேபி வெளியில் அனுப்பிட்டு விஜயோட கூட்டணி அப்படிங்கிறதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. இல்லை அப்படிலாம் அனுப்ப முடியாது. அதிமுக கூட்டணினா நம்ம புரிஞ்சுக்கணும் சார், அது அதிமுக பாஜகவை உள்ளடக்கிய ஒரு கூட்டணி. அதில் தான் வந்து விஜய் போக முடியும். பிஜேபி அவுத்து கைட்டி விட்டுட்டு அவர் சத்தியமாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி நினைச்சாலும் அது முடியாது. அதனால அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் வந்து, அங்கே இருக்கக்கூடிய இப்போதைய பிரச்சனைன்றது வந்து பிஜேபியோட ஏடிஎம்கே இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் கூட்டணிக்கு விஜய் போக வேண்டியிருக்கும். விஜய் பிஜேபி அதிமுக கழட்டி விட்டுடுன்றதெல்லாம் கதை. அந்த அத்தகைய அரசியல் வல்லமை எடப்பாடிக்கு இல்லை என்று நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் ஏப்ரல் 11 நீங்கள் அலையன்ஸே போகாமல் இருந்திருக்கலாம். அமித்ஷா வந்து மீட்டிங் வச்சாரு, அன்றைக்கே இல்லைன்னு போயிட்டு இருக்கலாம். அன்றைக்கி நீங்கள் போய் சேர்ந்த பிறகு இனிமேல் வெளியில் வந்தீங்கன்னா உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. அட்லீஸ்ட் இப்போயாவது இன்னும் கொஞ்ச நாள் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் நிச்சயமாக ஜெல் ஆகிடும். ஆன்டி இன்கம்பன்சி வேறு நிறையா இருக்குது. 26 வந்து ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது, மோடி வேணுமா வேணாமான்றது கிடையாது. ஆகவே வந்து இந்த ஜெல் ஆகக்கூடிய கான்செப்ட்ன்றது வந்து இன்னும் வரும் நாட்களில் வாய்ப்பு இருக்குது. பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் ஜெல் ஆகிடும் எலெக்ஷன் நெருக்கத்தில். அதில் விஜயும் சேர்ந்துட்டாருன்னா கடுமையான போட்டி இருக்கும், மிக கடுமையான போட்டி தான் இருக்கும். ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் பிரகாசம். ஆனால் விஜய் வந்து போவாரா இல்லையா நமக்கு தெரியாது. ரொம்ப முக்கியமானது, ஆல்ரெடி அதிமுக பாஜக தொண்டர்கள் ஒன்றா இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். நயினார் நாகேந்திரன் வந்து 12ஆம் தேதி தொடங்கியாச்சு பிஜேபியோட அடுத்த கட்ட பயணத்தை. ஏற்கனவே அண்ணாமலை அதை பண்ணார். அது மாதிரி தொடர்ந்து மக்கள் எழுச்சி பயணமாக அந்த பயணம் வந்துட்டு அமையட்டும்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கேங்கிறாரு. அடுத்த கட்டமாக அவருக்குமான ஒரு க்ரௌட் ஃபார்மேஷனாக அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை கொஞ்சம் சைலண்ட். ரொம்பலாம் அண்ணாமலையை சைலண்ட் பண்ண முடியாது. என்னதான் தலைவராக இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் ஊடக வெளிச்சம் அண்ணாமலைக்கு தான் இருக்குது. ஒரு இஷ்யூ அண்ணாமலை பேசினார்னா அது கிடைக்கக்கூடிய மீடியா லைம்லைட் நயினார் நாகேந்திரனுக்கு கிடைக்கல. அண்ணாமலை கிட்ட ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்குது பொலிட்டிக்கலி. அண்ணாமலையோட அரசியலில் நமக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. அவர் அவங்க வந்து மக்கள் மன்றத்தில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடாது, தோற்கடிக்கப்படணும் பாஜக தமிழ்நாட்டில், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் அண்ணாமலை அஸ் எ லீடர் பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபி ஸ்டேட் பிஜேபி பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் இல்லாட்டியும் அவருக்கு கிடைக்கக்கூடிய லைம்லைட்டு நயினாருக்கு கிடைக்கல. அண்ணாமலை பிஜேபி பிரசிடெண்ட்டாக இருக்க வரைக்கும் வேறு யாரும் மீடியாவில் வராமல் அவர் பார்த்துப்பார். ஆனால் இன்றைக்கி அவர் எக்ஸ் பிரசிடெண்ட் ஆன பிறகும் அவர் தான் மீடியாவை ஆக்கிரமிச்சிருக்காரு. அப்போ நயினார் நாகேந்திரனுக்கு வந்து இன்னமும் வந்து அந்த அரசியல் பிடிப்படலைன்னு தான் அர்த்தம். இதே எண்மண் மக்கள் யாத்திரை போகும்போது அண்ணாமலை கிடைச்ச ஒரு ஊடக வெளிச்சம் இன்றைக்கி ஏன் வந்து நயினார் கிடைக்கல? சென்ட்ரல் மினிஸ்டர்ஸும் வரல. நிர்மலா சீதாராமன் வந்துட்டு வழக்கமாக வர்ற ஒரு விஷயம் தான். அவர்களும் எலும்புருகனும் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறதுனால வராங்க. நட்டா வரல, தேசிய தலைமையில் யாருமே வரல. அண்ணாமலைக்கு அமித்ஷா வந்தார். ஸோ இன்றைக்கி அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வ பாஜக தலைவருக்கு கிடைக்காத ஊடக வெளிச்சம் முன்னாள் தலைவருக்கு கிடைக்குதுன்னா அது அவங்க கட்சி விவகாரம். நம்ம ஒன்றும் அதிகமாக பேச முடியாது. உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு ஃபேண்டமியோடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார்.